ஒட்டுமொத்த மத்திய கிழக்குமே வந்து மிகப்பெரிய பதட்டமான நிலையில் அடைஞ்சிருக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் என்ன அப்படின்னா, நேற்று ஈரானோட எதிர்பாராத விதமான ஒரு தாக்குதல் இஸ்ரேல் மேலே செஞ்சிருக்கிறாங்க. முக்கியமாக இந்த தாக்குதலுக்கு கிட்டத்தட்ட இவங்க வந்து 6 மாதத்துக்கு அப்புறம் ஒரு நேரடியான தாக்குதலை வந்து இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்கள் மூலமாக தெரிய வந்திருக்குது. இது மட்டும் இல்லாமல் இவங்க எந்தெந்த திசையில தான் தாக்குனாங்க, அப்படி தாக்குறதுக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காசா சிட்டியும் லெபனானையும் ஒட்டுமொத்தமாக வந்து இஸ்ரேல் தரப்புல இருந்து மிகப்பெரிய ஒரு தாக்குதல் தாக்குனாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஹெஸ்புல்லாவுமே பதிலடி கொடுக்க அவங்களோட டாப் கமாண்டரையுமே வந்து இஸ்ரேல் வந்து வீழ்த்தி இருக்கிறாங்க. அவர் வந்து தவறி இருக்கிறாரு, அது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த ஒரு காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக இருந்தவங்க திடீர்னு கோபத்தில் பொங்கி எழுந்துட்டாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக வந்து நைட்டோட நைட்டாக கிட்டத்தட்ட மிட் நைட் ஒரு 12 மணி அளவில் அந்த மாதிரி டைமில் வந்து ஒட்டுமொத்த ராக்கெட்டுகளுமே வந்து இஸ்ரேல் ஊருக்குள்ளே வந்து செலுத்தியிருக்கிறாங்க. அதில் வந்து அவங்களோட மிலிட்ரி கேம்பில் தான் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து தாக்குதல் செஞ்சுருக்கிறாங்க. இது வந்து ரிப்போர்ட்கள் மூலமாக தெரிய வந்திருக்குது. அது என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிவாட்டீம், அதுக்கப்புறம் வந்து ஹட்சரீம் அப்படின்ற ஒரு இடம் தான். அது மட்டும் இல்லாமல் ராமோன் ஏர்பேஸையுமே வந்து ஒட்டுமொத்தமாக வந்து தாக்குதல் செய்யணும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் தான் வந்து இவங்க தாக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ரிப்போர்ட்கள் மூலமாக தெரிய வந்தது 90% ராக்கெட்டுகள், ட்ரோன்களும் எல்லாருமே வந்து இஸ்ரேல் சைடு வந்து போய் விழுந்திருக்குது. முக்கியமாக அதில் என்ன ஒரு விஷயம்னா, அவங்களோட மிலிட்ரி பேஸை தான் வந்து நாங்கள் குறி வைக்கிறோம், அதுதான் வந்து எங்களோட முழுக்க முதற் குறிக்கோளாக இருக்குது அப்படின்ற மாதிரிமே வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் அப்படின்ற ஒரு அப்படின்றத வந்து செயல்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ இந்த தாக்குதலுக்கான முக்கியமான ஒரு ஆபரேஷனாக வந்து இதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த ஆபரேஷனுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, டாப் கமாண்டரான ஹெஸ்புல்லாவோட டாப் கமாண்டர் வந்து கொல்லப்பட்டார். ஸோ அதுக்கு பழி தீர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் லெபனானையும் முக்கியமாக காசா சிட்டியையும் மாற்றி தாக்குதல் தாக்கின ஒரு காரணத்தினால வந்து இஸ்ரேலை வந்து இப்போ இப்படி ஒரு தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரிமே வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நிவாட்டீம் பேஸ் ஹவுசஸில் வந்து எந்தெந்த தாக்குதல் வந்து பண்ணியிருக்கிறாங்க, அதாவது எந்தெந்த ஜெட்ஸ் மூலமாக அப்படின்னா F-15 ஜெட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹட்சரீம் பேசஸில் வந்து எந்தெந்த ஃபைட்டர்கள் ஜெட் மூலமாக தாக்கியிருக்காங்கன்னா F-15 அப்படின்ற ஜெட் மூலமாகவும் தாக்கியிருக்கிறாங்க. முக்கியமாக வந்து அவங்க இன்னொன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க, F-15 ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து இதை தான் ஹெஸ்புல்லாவோட சீஃப் நஸ்ரல்லாவை வந்து கொலை செய்யறதுக்கான முயற்சி பண்ண ஜெட்களாகும். ஸோ அதைத்தான் வந்து நாங்களுமே இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரிமே வந்து ஈரான் தரப்புல இருந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் 90% மிசைல் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே எங்கே குறி வச்சாங்களோ எல்லா இடத்துலையுமே போய் விழுந்திருக்குது. அதுதான் வந்து எங்களோட மிகப்பெரிய ஒரு சக்ஸஸாக நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரிமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமாக ஈரான் சைடு வந்து இன்னொரு விஷயமும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபட்டா 2 அப்படின்ற ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைலை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் அந்த இஸ்ரேலை வீழ்த்துறதுக்காக. முக்கியமாக இது வந்து அயன் டோமோட மோசமாக இருக்கும் அப்படின்ற மாதிரிமே வந்து இஸ்ரேல் தரப்புல இருந்து சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஈரானோட ஃபாரின் மினிஸ்டருமே வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 மாத காலமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப பொறுமையாக இருந்துட்டோம். பட் ஆனால் இதுக்கு மேலே வந்து முடியாது. ஏன்னா ஒட்டுமொத்தமாக லெபனானையும் மற்றும் காசா சிட்டியுமே வந்து அவங்க ரொம்ப தாக்கியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கெல்லாமே வந்து பதில் தாக்குதலாக வந்து இது இருக்கும் அப்படின்ற வகையில் வந்து நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரிமே வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு.